சயின்ஸ். வைட்டல் சயின்ஸ் எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும், அங்கே போய் தான் நம்ம பார்க்கணும். வைட்டல் சயின்ஸில் முக்கியமாக ப்ளட் ப்ரெஷர் பார்க்கணும். அப்போ கையில் என்ன கொண்டு போகணும், பிபி அப்டேஸ் கொண்டு போகணும். பல்ஸ் ரேட் பார்க்கணும், பல்ஸ் ஆக்சிமீட்டர் கொண்டு போகணும். ரெஸ்பிரேட் ரேட் மேனுவலாக பார்க்குறது. டெம்பரேச்சர் பார்க்குறது. ஆக்சிஜன் சேச்சுரேஷன் பல்ஸ் ஆக்சிமீட்டர் பார்க்க போகிறோம். அப்புறமா ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன். இதெல்லாம் அங்கே போய் வரப்போகுது. இந்த ஃபஸ்ட்டு காலம் ஃபஸ்ட்டு பேப்பர் இங்கே நம்ம கேட்டுக்கிறது. செகண்ட் காலம் அங்கே. ஜென்ரல் அப்பியரன்ஸ், பேஷண்ட் பார்க்குறதுக்கு எப்படி அப்பியரன்ஸ் இருக்குது, ஒரு லைனாக படிங்க. எனக்கு நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இது இங்கிலீஷில் புரியுமான்னு பார்க்கணும். ஏன்னா மாரிசன் பற்றி எல்லாம் தமிழில் மாற்ற சொன்னேன். தமிழில் மாற்றினா ரொம்ப ஆடாக இருக்குது, புரிய மாட்டேது. ஜென்ரல் அப்பியரன்ஸ் ஃபஸ்ட். லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அண்ட் ஓரியன்டேஷன். லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அண்ட் ஓரியன்டேஷன். ஸோ லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அண்ட் ஓரியன்டேஷனுக்கு இப்போ நம்மகிட்ட ஒரு பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க. இந்த ஸ்கோரிங் சிஸ்டம் நான் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன், பார்த்தீங்களா யாராவது? RAS, ரிச்மண்ட் அஜிடேஷன் செடேஷன் ஸ்கோரிங் சிஸ்டம். இந்த ஸ்கோரிங் சிஸ்டம் உங்களுக்கு நான் வந்து அந்த குரூப்பில் அனுப்பியிருக்கேன். ஃபோன் இருக்கா யார்ட்டது இங்கே? அதை ஓப்பன் பண்ணி அந்த இதை அனுப்பிப்பேன். அது ஓப்பன் பண்ணுங்கள். இது ரொம்ப சிம்பிள். இது வந்து பேஷண்ட் அஜிடேட் ஆகிறாங்க, பேஷண்ட் கோவப்படுறாங்க, பேஷண்ட் மயக்கமாக இருக்காங்க அப்படின்றது இல்லை. இப்போ இதில் வந்து ஸ்கோரிங் சிஸ்டம் இருக்குது. ஸ்கோரிங் சிஸ்டம் எதில் ஆரம்பிக்குது சிஸ்டர்? டாப்பில் டாப் ஸ்கோர் என்ன வருது? இல்லை 4ல் ஆரம்பிக்குது. பாட்டம் ஸ்கோரு -5. ஸோ இதான் இதோட ஸ்கோர். இதுலேருந்து 0 அப்படின்றது என்ன வருது? 0ன்றதை படிங்க. நினைப்பா 0ன்றது நார்மலாக இருக்கிறவங்க. இப்போ நார்மலாக நீங்கள் வரீங்க, பேஷண்ட்ஸ் பார்க்குறீங்க, அலர்ட்டாக நார்மலாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்கோர் வந்து 0. இப்போ நம்மகிட்ட வந்து இந்த பேஷண்ட் வச்சே நம்ம மெஷர் பண்ணலாம். நம்மகிட்ட இந்த பேஷண்ட் நேற்று நைட்டு வரும்போது என்ன இருந்தாங்கன்னா -5ல் இருந்தாங்க. -5 அப்படின்றதுனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸ், -4ல் இருந்தாங்க. -5னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. நீங்கள் கிள்றீங்க, கத்துறீங்க, கொள்றீங்க, எந்த ரெஸ்பான்ஸில் பேஷண்ட் ஃபுல்லாக மயக்கத்தில் இருக்காங்கன்னா அவங்க -5. -4 அப்படின்றது எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காது. ஆனால் கண்ணை திறந்து பார்ப்பாங்க. நீங்கள் தான் கத்துறீங்க, கிள்றீங்க அப்படின்னா கண்ணை திறந்து பார்ப்பாங்க, மூடிடுவாங்க, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இந்த -5க்கு வந்து அன்அரோசபிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்கோரிங் சிஸ்டம் நீங்கள் கையிலே வச்சுக்கலாம். அது அன்அரோசபிள்னால் அவங்கள கண்ணு முடிக்கவே இல்லை. -4னா டீப் செடேஷன் இருக்காங்க. -4னா என்ன அர்த்தம்? டீப் செடேஷன். ஸோ இது மக்கப் பண்ண வேண்டாம், நம்ம பார்த்து எழுதிக்கலாம், ஒன்றும் கஷ்டம் இல்லை. நம்ம அந்த ஸ்கோரிங் சிஸ்டம் இருக்குது, நம்ம தெரிஞ்சிட்டா போதும். அடுத்தது -3 அப்படின்றது கண்ணை திறந்து பார்ப்பாங்க, ஆனால் உங்களை காண்டாக்ட் பண்ண மாட்டாங்க. -3ன்றது இது வந்து கண்ணே திறக்க மாட்டாங்க. இது கண்ணை திறப்பாங்க, ஆனால் ரொம்ப கில்னா அப்படி கண்ணை திறந்து மூடிப்பாங்க. இது வந்து கண்ணை திறப்பாங்க, ஆனால் உங்களை காண்டாக்ட் பண்ண மாட்டாங்க, உங்களை பார்க்க மாட்டாங்க. இப்படி நீங்கள் படுத்துறீங்கன்னா அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அது வந்து மாடரேட் செடேஷன். -3 வந்து மாடரேட் செடேஷன். ஸோ நீங்கள் போகும்போது இதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். சார் பேஷண்ட் வந்து -3ல் இருக்காங்க, நீங்கள் பேரை ஞாபகம் வச்சினாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த பேர் தெரியாது, ஆனால் இந்த ஸ்கோரிங் தெரியும். -4, -3, -2 அப்படின்றது தெரியும். சரிங்களா? இப்போ நேற்று இவங்க வரும்போது -4ல் இருந்தாங்க பேஷண்ட்டு. அப்புறம் -3க்கு அப்புறம் -2 என்னென்னா, -2 வந்து கண்ணை திறப்பாங்க, ஆனால் 10 செகண்டுக்கு கம்மியாக தான் கான்டாக்டில் இருப்பாங்க. கண்ணை திறப்பாங்க, ஆனால் 10 செகண்டு கம்மியாக, லெஸ் தென் 10 செகண்ட். கண்ணை வந்து உங்களை பார்ப்பாங்க, ஆனால் 10 செகண்டுக்குள்ளே கண்ணை மூடிடுவாங்க. பார்ப்பாங்க, 10 செகண்டுக்குள்ளே கண்ணை மூடிடுவாங்க. -1னா 10 செகண்டுக்கு மேலே உங்களை பார்த்துட்டே இருப்பாங்க. 0னா நல்லா இருக்காங்க. இப்போ இந்த ஸ்கோரிங் உங்களுக்கு புரியுது இல்லையா? இப்போ ரிவர்ஸில் போவோம். 0னா என்ன எடுத்தாங்க? அலர்ட்டாக இருக்காங்க. -1னா 10 செகண்டுக்கு மேலே பார்ப்பாங்க. -2 வந்து 10 செகண்டுக்கு கீழே பார்ப்பாங்க. -3 வந்து மாட்ரேட்டாக இருப்பாங்க, ஆனால் உங்களை பார்ப்பாங்க, வேறு எங்கேயோ பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். -4 வந்து கண்ணு டீப் செடேஷன் போயிடுவாங்க. ஸோ இந்த ஸ்கோரிங்கில் எப்படி இருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு மேலே போகிறது வந்து அரோசல்ன்றது ரொம்ப சிம்பிளாக பார்த்தே படிச்சிடலாம். அரோசல் வந்து ஃபஸ்ட்டு 0 வந்து நல்லா இருக்காங்களே, இது வந்து பார்த்திங்கன்னா அக்ரெசிவான வார்த்தை இருக்காது, ஆனால் ரொம்ப பதட்டமாக இருப்பாங்க. நீங்கள் கையை பிடிச்சின்னா தள்ளுவாங்க, உங்களை அடிக்க மாட்டாங்க, ஆனால் கொஞ்சம் ஆன்ஷியஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். பதட்டத்தில் இருப்பாங்க. அது ரெஸ்ட்லெஸ்னஸ். அஜிடேட்டட் அப்படின்னா வென்டிலேட்டர் சண்டை போடுறது, அப்படி ஏதோ விக்ரஸாக ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குறது, இந்த மாதிரி இருக்கிறது. +3னா ரொம்ப அஜிடேட்டட், எல்லா டியூபையும் உருவி போட்டு போயிடுவாங்க. நம்ம பார்த்துருப்போம், நம்ம இது பேஷண்ட் தான் உருவி போட்டு போயிடுவாங்க. 4னா இவங்க வந்து ரொம்ப மோசம், கொலை பண்ணுவாங்க. இது 4ல் வருது. சரிங்களா? ஸோ அஜிடேஷனில் வந்து இதே மாதிரி ப்ளஸ் ஸ்கோர் வரும். 1, 2, 3, 4. 4னா போட்டு தள்ளுறது, 3னா டியூப் வருது, 2னா வந்து அன்பர்பஸிவாக வென்டிலேட்டரை ஃபைட் பண்ணுறது, ஏதோ ஒன்று ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. 2னா வந்து ஆன்ஷியஸாக இருப்பாங்க, ரொம்ப ஒரு 1னா வந்து ஒரு ஆன்ஷியஸ் ஸ்டேஜில் இருப்பாங்க. 0னா நார்மலாக இருக்கிறாங்க. ஸோ இவங்க எந்த ஸ்டேஜில் இருக்காங்கன்றது தான் நம்மளுக்கு வந்து ஓரியன்டேஷன்ற ஒரு வார்த்தைக்கான ஆன்சர்.
இது வரைக்கும் ஓரியன்டேஷன் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியாமலே இருந்திருப்பீங்க. கான்ஷியஸ் அண்ட் ஓரியன்டட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ அந்த ஓரியன்டேஷனுக்கான அர்த்தம் வந்து இதுதான். இதுக்கான ஸ்கோரிங் வந்து ரா ஸ்கோரிங். எப்படி நம்ம கிளாஸ்கோ கோமா ஸ்கேல் வச்சுருக்கோமோ அது மாதிரி ஒரு பேசிக்கான ஸ்கோரிங் சிஸ்டம் அது. இதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். செகண்ட் பாயிண்ட். ஸோ இதை தெரிஞ்சிக்கிறதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். கான்ஷியஸ் சார், பேஷண்ட் எப்படி சார் இருக்காங்க? பேஷண்ட்டு ஒரு மாதிரி இருக்காங்க சார். முடிஞ்சு போச்சு. வந்தது யானையா பூனையா தெரியாமல் போயிடும். சார் பேஷண்ட் வந்து 4ல் இருக்காங்க சார், ராஸில் வந்து 4ல் இருக்காங்கன்னா சிஸ்டர் ஓடி வந்துடுங்க, உயிரை காப்பாற்றிங்க. சார் ஆம்புலன்ஸ் டிரைவர் வெளியே போய்ட்டார் சார், ஓடியே வந்துடுங்க, தப்பிச்சிடுங்க. பாயிண்ட் புரியுது உங்களுக்கு? ஸோ இதான் அந்த நம்ம டேஞ்சர் டு ஸ்டாஃப் இருக்கும்போது நம்ம வெளியே வந்துடணும். நாங்கள் இந்த மாதிரி இது அட்ரோபின் கொடுப்போம் சில ஓபி பாய்சன்ஸ்லாம், அவங்களும் அந்த மாதிரி மாறுவாங்க. அட்ரோபின் பாய்சன் கொடுக்கும்போது பாய்சன் கேஸ் வரும்போது நீங்கள் பார்ப்பீங்க, பேஷண்ட் வந்து வயலண்ட் ஆகிடுவாங்க, போட்டு எல்லாரையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடும். நாங்கள் அப்படியே ரூம்லேருந்து பூட்டிடுவோம். அவன் போட்டு வென்டிலேட்டர் உடைப்பான், மானிட்டர் உடைப்பான், எல்லாம் உடைச்சிட்டு உட்காந்த பிறகு எல்லாத்தையும் சேர்த்து பில்லை போட்டுருவோம். முடிஞ்சிச்சு. அது நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்காங்க. இப்போ இந்த பாட்டி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்குங்க, வேலுமணி சார் எக்ஸாம்பிள் பார்த்துங்க. எக்ஸாம்பிள்ஸ் நீங்களே பார்த்துங்க. இப்போ இவங்க வந்து ரொம்ப வீக்காக ஹெல்த்தியாக இருக்காங்க, வீக்காக இருக்காங்களா? ஸோ நியூட்ரிஷன் ரொம்ப போராக இருக்காங்க சார், மால் நரிஷ்னா ரொம்ப நரிஷ்மெண்ட் கம்மியாக இருக்குது. இப்போ வேலுமணி சார் அவரும் பண்ணுறது, ஆனால் நல்ல நியூட்ரிஷனாக இருப்பார், ஏன்னா ஃபுட்டு நல்லா கிடைக்குது. ஸோ நியூட்ரிஷன். சில பேர் ஓவர் வெயிட் அப்படி புஷ்ன்னு இருப்பாங்க. பொன்ராஜ் பேஷன் நீங்கள் வீட்டில் பார்த்துருப்பீங்க, அவங்களாம் பார்த்தீங்கன்னா புதுன்னு இருப்பாங்க, ஆனால் வந்து இதாக இருக்கும், ஓவர் வெயிட்டில் இருப்பாங்க. ஸோ அது நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ். அடுத்தது பேஷண்ட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காங்களா, டிஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்களா, இது ரொம்ப முக்கியம். நம்ம அந்த நோயால் பேஷண்ட் என்ன பாதிக்கப்பட்டிருக்காங்க, கம்ஃபர்டபுள் இருக்காங்களா, டிஸ்ட்ரெஸ் இருக்காங்களா. சார் பேஷண்ட் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இடுப்பு ஒரு பாட்டி கீழே வந்துடுவாங்க, கூப்பிட பாருங்க, பேஷண்ட் அம்மா நியூட்ரிஷனலாக இருக்கும். கல்மந்து எந்த சார் இருந்துருக்கு? ரைட். சரி, எதுக்கு இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு? சரி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது. அதாவது 4வது பாயிண்ட் எதுக்கு வந்து நம்ம டைவர்ட் ஆகிட்டோம்? டிஸ்ட்ரெஸ். அப்போது பேஷண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கான்ஷியஸ் ஓரியன்ட் நல்லா இருக்காங்க, அடுத்தது நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ் நல்லா இருக்காங்க. இது 2 மட்டும் நம்ம சொல்லிட்டு 3வது பாயிண்ட் விட்டுட்டோன்னா என்ன ஆகும்? ஒரு பாட்டி இப்போ தான் கீழே விழுந்திருக்காங்க, நல்ல பம்பாய் மாமி மாரி ஒரு பாட்டி, நல்ல ஆரோக்கியமாக இருக்காங்க, ஆனால் இப்போ விழுந்துருக்காங்க. சார் பேஷண்ட் வந்து கான்ஷியஸ் ஓரியன்ட் சார், அலர்ட் சூப்பராக இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டோன்னா நமக்கு எதுக்காக கூப்பிட்ருக்காங்க நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். சார் இப்போ ரொம்ப டிஸ்ட்ரெஸில் இருக்காங்க சார், அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட்ஸ் எதுக்குன்னா நம்ம சில விஷயம் மறந்துடுவோம். எல்லாமே நம்ம யாருமே சூப்பர் பிரெயின் கிடையாது, நம்ம மறந்துடுவோம். அப்போ அந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு எடுத்து சொல்கிறதுக்காக. அப்போ இதில் இருக்கிற ஒவ்வொன்றும் முக்கியமானது. இது முக்கியம் இல்லை, அது கான்ஷியஸ் தானே இருக்காங்க, அது விட்டுடலாம். கான்ஷியஸாக இருப்பாங்க, ஆனால் இந்த விஷயத்தை மறந்துடுவோம். நம்ம டிஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க, நம்ம இதை கவனிக்க. ஸோ அந்த பாயிண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணலாம். அதாவது ஒவ்வொரு பாயிண்ட்டில் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு சிஸ்டம் வைஸும் நம்ம போக போகிறோம். இப்போ நம்ம போக போகிறது ஒவ்வொரு சிஸ்டம். இப்போ ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சிடும். இப்போ ஒவ்வொரு சிஸ்டம் வைஸாக நம்ம போய் சில கேள்விகளை கேட்போம். இந்த செஸ்ட் பெயின் இந்த சிம்டம்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே நீங்கள் ஃபோன்லேயே கூட கலெக்ட் பண்ணலாம். உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் ஃபோன்லேயே கூட கலெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் சில கேள்வி கேட்போம், உங்களுக்கு டைம் இருக்குமான்னு கேளுங்க. அவங்க இல்லைங்க டைம் இல்லைனா ஓகே நாங்கள் வீட்டில் வந்து நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லுங்கள். இல்லை டைம் இருக்குன்னாங்கன்னா இந்த கொஸ்டின் ஆன்சரை நீங்களாகவே கேட்டுக்கலாம். இந்த கான்ஷியஸ் ஓரியன்ட் நம்ம தான் கண்டுபிடிக்க முடியும், பேஷண்ட் சொல்ல முடியாது. பட் இந்த கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், இது வந்து நம்மளே ஃபோன்லேயே கூட கேட்டுக்கிறது. அந்த ப்ரைமரி சர்வேன்னு சொன்னாலும் அதிலே கேட்குறது வாய்ப்பு இருக்கும். ஸோ ஹார்ட் சம்மந்தமாக ஃபஸ்ட்டு என்னென்ன கொஸ்டின் வருது? நெஞ்சு வலி எதாவது இருக்கா, இல்லை நெஞ்சில் ஏதாவது அழுத்தங்கள் கஷ்டங்கள் எதாவது இருக்கா கேட்டுக்கலாமா? ரைட்டு. படபடப்பு இருக்கா? உங்களுக்கு மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்கா, மூச்சு சின்ன சின்ன மூச்சாக விடுற மாதிரி இருக்கா? காலு கையில் வீக்காக இருக்கா? ஓகே, இதெல்லாம் இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? ஹார்ட் வந்து வீக்காக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நம்ம கூப்பிட்றாங்க. இப்போ கால் விழுந்தது பார்த்தீங்கன்னா காலில் தான் விழுந்திருக்காங்க, காலில் அடிபட்டுச்சுன்னு தான் கூப்பிட்ருக்காங்க. ஆனால் இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நம்ம பார்க்குற பேஷண்ட்டுக்கு ஃப்ராக்சரை தவிர வேறு இன்னும் ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் சார்? இந்த மாதிரி அந்த கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சார். அப்போ ஒரு லாசிஸ் கையில் கொண்டு போகலாம், ஒரு இசிஜி கையில் கொண்டு போகலாம். பாயிண்ட்ஸ் புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம பாம்பு அடிக்கிறதுக்கு மிஷின்ஸ்லாம் எடுக்கிறோம். ரைட். அடுத்தது ரெஸ்பிரேட்டரி சார். கோச் யார் உங்களுக்கு கோச்சு? காஃப்னா இருமல். ஸோ காஃப்ல வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வறட்டு இருமல், இந்த இருமல் இருக்கான்னு ஒரு தடவை ட்ரை காஃப் இருக்கான்னு கேட்டுக்கலாம். அடுத்தது வீசிங் ஆர் செஸ்ட் இழப்போ இல்லை நெஞ்சு அழுத்தங்களும் இருக்கான்றது. அடுத்து டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங். அடுத்து இப்போ இதெல்லாம் இந்த கேள்வி நம்ம கேட்டுட்டோம். இப்போ லங்ஸ் சம்மந்தமான கேள்வி நம்ம கையில் வந்துச்சு. இப்போ இதில் ஏதாவது பேஷண்ட் ப்ளஸ் சொன்னாங்கன்னா என்ன பண்ணலாம்? நெபுலைசர் எடுத்துகிட்டு போகலாம். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? நம்ம அங்கே போனதுக்கு நம்ம சார் கால் வலின்னு ஜெயபால் சொல்லுவோம். சிஸ்டர் என்னாச்சு, ஏன் திருப்பி வந்துட்டீங்க? இல்லை சார் பேஷண்ட் கால் வலின்னு சொன்னாங்க, அங்கே போனால் பேஷண்ட்டுக்கு வீசிங் இருக்குது சார், அதனால் நெபுலைசர் மிஷின் வாங்குறதுக்காக நாங்கள் திருப்பி வந்தோம் சார். நடந்திருக்கா இல்லையா? அது
நடக்குமா நடக்காதா? நடக்கும். ஏன்னா நம்ம ப்ரிப்பேர்டாக இல்லை. ஸோ இது தப்பே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், எப்பயுமே வந்து நம்ம எரர்லேருந்து ஆரம்பிக்கணும். எரர்லேருந்து ஆரம்பித்து ஆனால் எரரை கரெக்ஷன் கொண்டு வரணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். எரர் பண்ணுறது எல்லாருடைய உரிமை. நம்ம குழந்தை எடுத்தோன்னே இப்படி ஏஞ்சி இப்படிலாம் நம்ம நடக்கலை. ஏஞ்சி ஊர்ந்தோம், தலையில் அடி போட்டோம், உடஞ்சிது, கால் உடஞ்சிது, மண்டை உடஞ்சிது, எல்லாம் உடஞ்சிது. இது உடஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஒழுங்காக ஹெல்மெட் மாட்டணும், வண்டி ஓட்டணும். ஹெல்மெட் எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதான் விஷயம். எரர் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் எரருக்கான கரெக்ஷன் அதோட வேகமாக நடக்கணும். அந்த கரெக்ஷன் திருப்பி அந்த எரர் நடக்கவே கூடாது. அப்போது இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஏன் கேட்கணும்? இப்போ உடனே சிஸ்டர் சொல்லுவாங்க, சார் எனக்கு வந்து அந்த சிஸ்டம் இந்த சொல்லிக் கொடுக்கல, இந்த சிஸ்டர் அதை சொல்லிக் கொடுக்கல. இது அடுத்த ஒரு பஞ்சாயத்து வரும். இது எல்லாமே எல்லாரும் கேட்டுருங்க. நீங்கள் சிரிக்கிறீங்க சரியா? ஸோ இது எல்லாருக்குமே கேட்கணும். சார் பேஷண்ட் தலைவலின்னு தான் சார் கூப்பிட்டாங்க, நீங்கள் ஏன் சார் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் கேட்கல சார் அப்படின்னு அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. பேஷண்ட் உங்ககிட்ட சொல்கிற அறிகுறி ஒன்று இருக்கும், ஆனால் இது நம்ம கேட்டுக்கணும். அதே மாதிரி இது வந்து பிரைமரி சர்வேல எல்லாமே வந்துடும். அடுத்து கேஸ்ட்ரோஎன்ட்ரன்ஸ் சிஸ்டம் சொல்லுங்கள். abdominal pain and discomfort. ஓகே. nausea or vomiting. நாசியா. நாசமா நீ போனியா நாசியா. changes in bowel habits. சேஞ்சஸ் இன் பவல் ஹேபிட்ஸ்னால் உங்கள் குடல் சம்மந்தமாக என்னென்ன மாறுதல் நடக்குது? வயிறு, சிறுகுடல், பெருங்குடல். சேஞ்சஸ் இன் பவல் சார் இவ்வளோ நாள் நான் கரெக்டாக மோஷன் போயிட்டு இருந்தேன், இப்போ எனக்கு டயரியா போகுது. இவ்வளோ நாள் நான் கரெக்டாக மோஷன் போயிட்டு இருந்தேன், இப்போ எனக்கு கான்ஸ்டிபேஷன் ஆகுது. இவ்வளோ நாள் கரெக்டாக போயிட்டு இருந்தேன், திடீர்னு டயரியா வருது, திடீர்னு கான்ஸ்டிபேஷன் வருது. அப்போ உங்கள் வயிறு சம்மந்தமான உங்களுக்கு வந்து லூஸ் மோஷன்